வணக்கம் நண்பர்களே. துபாயில் ரகசிய ஆலோசனை செய்யும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சியான திமுகவிற்கு மிகப்பெரிய உட்கட்சி புயலை கிளப்பியிருக்கு. தேர்தல் தோல்வி மற்றும் பின்னடைவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு தங்களது விரிவான கள ஆய்வு அறிக்கையை கட்சியின் தலைமைக்கு சமர்ப்பித்திருக்கு. இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அதிர்ச்சி தகவல்களை தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உட்கட்சியில் பெரும் களையெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இருப்பினும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் யாவும் அவர்கள் இருவரும் தங்களது வெளிநாட்டு பயணங்களை முடித்து கொண்டு சென்னை திரும்பிய உடனே அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என சொல்லப்படுது. தேர்தல் களப்பணிகள் மற்றும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளால் தீவிரமாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது தனது குடும்பத்தினருடன் துபாய்க்கு பயணம் மேற்கொண்டிருக்கார். இந்த ஓய்வு பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் விரைவிலே தமிழகம் திரும்ப இருக்கார். மறுபுறம் மு.க. ஸ்டாலின் அடுத்த கட்டமாக அரசு மற்றும் தனிப்பட்ட பயணமாக அமெரிக்காவுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கார். ஜூன் இறுதி மற்றும் ஜூலை மாத வாக்கில் இந்த பயணங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் இருவரும் சென்னை திரும்பியதும் அறிவாலயத்தின் ஆக்ஷன் பிளான் முழு வீச்சில் அமலுக்கு வரும் என சொல்லப்படுது. உண்மை கண்டறியும் குழு சமர்ப்பித்த அறிக்கையில் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கட்சிக்கு உண்மையாக உழைக்காமல் முதுகில் குத்திய விவகாரங்கள் ஆதாரங்களோட பட்டியலிடப்பட்டிருக்கான். குறிப்பாக பல விஐபி தொகுதிகளில் உள்ளூர் நிர்வாகிகள் எதிர்கட்சியினரோட ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு திமுக வேட்பாளரை தோற்கடிக்க வேலை செய்தது அம்பலமாயிருக்கு. தலைமை அனுப்பிய தேர்தல் நிதியை முறையாக கீழ்மட்ட பணிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்காமல் ஏமாற்றியது, சொந்த கட்சி வேட்பாளருக்கு எதிராக உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டது மற்றும் கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டது என அடுக்கடுக்கான புகார்கள் தலைமைக்கு சென்றிருக்கு. தலைவர்கள் இருவரும் தமிழகம் திரும்பியதும் முதற்கட்டமாக தேர்தல் பொறுப்பாளர்களாக இருந்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் அறிக்கை குறித்து விளக்கம் கேட்கப்பட உள்ளது. துரோகம் செய்தவர்கள் மற்றும் அலட்சியமாக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவியை பறிக்க ஸ்டாலின் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கார். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை பாயும் என மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே தனது நெருக்கமான நிர்வாகிகளிடம் கராராக கூறிவிட்டதாக தெரிகிறது. கட்சியின் அடிமட்ட தொண்டர்களே கோரிக்கைக்கு மதிப்பளித்து மாவட்ட வாரியாக புதிய முகங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி திமுகவை மீண்டும் புனரமைப்பதே இந்த பயணத்திற்கு பிந்தைய அதிரடி ஆக்ஷனின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு.